மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படியும் சிறுபான்மை நலத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சாமு நாசர் அவருடைய துணையிருப்பின்படியும் இதுவரைக்கும் நாங்கள் இது 36வது மாவட்டம், 38 மாவட்டத்தில் 36 மாவட்டங்களை நிறைவு செய்திருக்கிறோம் என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆணையத்தை நிறுவி என்னை அழைத்து சொன்னபோது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும், அந்த தீர்வு காண முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு ஏதாவது கொள்கை அளவிலே முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொள்கை அளவிலே முடிவெடுப்பதற்கு பரிந்துரை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை பின்பற்றி அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் இந்த ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஆணையத்தினுடைய தன்மை என்ன? இந்த ஆணையம் தமிழ்நாடு சிறுபான்மையின் ஆணையம் தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 2010 திருத்தி அமைக்கப்பட்ட அமெண்ட் பண்ணப்பட்ட 2010 படி கேபினட் ரேங்க் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் கமிட்டி, சிவில் கோர்ட் ஜட்ஜ் உள்ள ரேங்க் உள்ள கமிட்டி. இந்த கமிட்டியினுடைய வேலை என்ன என்று சொன்னால், இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 30(1)(2)(3), ஆர்டிகல் 20(15) இதன்படி சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? ஆர் தே சேஃப் கார்ட்ஸ்? அவர்களுடைய உரிமைகள் கொடுக்கப்படுகிறதா? ரைட்ஸ், மைனாரிட்டி ரைட்ஸ். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நலத்திட்டங்கள் அவர்களை சென்று சேருகிறதா? வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இவற்றை மானிட்டர் பண்ணுவது, கண்காணிக்கிற ஆணையம் இது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவருடைய உரிமைகளை தக்க விதத்தில் பாதுகாக்க வேண்டும், என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுத்தால் அவருடைய வாழ்க்கை மாறும், அவருடைய வாழ்விலே முன்னேற்றம் அடைவார்கள் என்பதை பார்த்து சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாவலராக, உரிமைகளை கொடுப்பவராக, நலத்திட்டங்களை வழங்கி அவருடைய வாழ்வை செழிக்க வைக்கிறவராக இருக்கிறார். அதை கண்காணிக்கிற ஒரு பொறுப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம்.